அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் உங்களோடு ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அத்துணை பேர்களும் துஆ கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால், அதே நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகையில் என்று சுன்னத்தான வணக்கங்களுக்கு பின்னால் துஆக்கள் கேட்கிறோம். ஆனால் அந்த துஆக்கள் எந்த முறையில் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். அந்த வகையிலே துஆக்கள் எந்த சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதனை மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நாங்கள் கேட்கக்கூடிய துஆ என்பது 3 விதமாக கபூல் செய்யப்படும். முதலாவது விதம், கேட்டதை அல்லாஹ் அது உனக்கு பொருத்தம் என்று இருக்கின்ற பொழுது உடனடியாக அதற்கான பதிலை அல்லாஹ் தருகிறான். அந்த துஆ உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு விதம். இரண்டாவதாக ஒரு முறை இருக்கிறது. நீ கேட்டது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் வேறொன்றை உனக்கு தந்திருப்பான். அதனை நீ அறிய மாட்டாய். உதாரணமாக, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, அதை எனக்கு வேண்டும் என்று நீ கேட்டிருப்பாய். ஆனால் அல்லாஹுவோ உனக்கு வர இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் நீக்கியிருப்பான். அல்லது உனக்கு தேவையான ஒரு கடனை அல்லாஹ் அடைத்திருப்பான். அல்லது உனக்கு தேவையான வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருப்பான். இப்படி இரண்டாவது முறையாக துஆ கபூல் செய்யும். இன்னும் ஒரு முறை இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் அந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான். நாளை மறுமை நாளையில நீ உன்னுடைய நன்மைகள் தீமைகள் பிரித்து கொடுக்கப்படும் அந்த நாளையில மலையளவு நன்மைகளை நீ காண்பாய். அந்த நன்மை என்னவென்று அல்லாஹ்விடத்தில் கேட்ட நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ உலகத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட துஆக்கள் இது அத்துணையும் என்று. அந்த நேரத்தில் ஒரு அடியான் சொல்லுவான், ரப்பே, நான் கேட்ட துஆக்களை எல்லாம் நீ உலகத்தில் கபூல் செய்யாமல் நாளை மறுமையில் இன்று எனக்கு கொடுத்திருக்கலாமே என்றெல்லாம் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இங்கு இப்படி அங்கு அப்படி, சிலர்களுக்கு இப்படியும் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் பதில் சொல்லி முடிப்பான். ஆக 3 விடத்திலே துஆ கபூல் செய்யப்படும். அதே நேரத்திலே இந்த துஆ கேட்பதற்கென்று சில விதிமுறைகள், அதபுகள், ஒழுக்கங்கள் இருக்கிறது. துஆ கேட்பதற்கு முன்னால் முதலாவதாக வுது செய்துவிட்டு ஏதாவது ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்ய வேண்டும். ஒரு சதகாக்களை கொடுத்து, ஒரு முஃமினுடைய முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் கொடுத்துவிட்டு என்றெல்லாம் நஃபிலான வணக்கங்களை செய்துவிட்டு முதலாவதாக துஆ கேட்கின்ற பொழுது கைகளை நெஞ்சுக்கு நேராக அல்லது முகத்துக்கு நேராக எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி ஒரு 5 நிமிடங்கள் பெருமானார் மீது ஸலவாத்துக்களை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் முதலாவதாக துஆவை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹுவை புகழ்வதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது ஏதாவது ஒரு வசனங்கள் அல்லாஹுவை புகழ்வதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பெருமானாருக்கு ஸலவாத்தை சொல்ல வேண்டும். துஆவை முடிக்கின்ற பொழுதும் பெருமானாருக்கு ஸலவாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு துஆவை முடிக்க வேண்டும். துஆ கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. உன்னுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும், அல்லாஹ் பதில் அளிப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கேளு என்பார்கள். எனவே துஆ கேட்கின்ற பொழுது ஒரு கடுகளவு கூட சந்தேகம், இது கபூலாகுமா இல்லையா, அல்லாஹ் கொடுப்பானா மாட்டானா என்றெல்லாம் சந்தேகம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது ஆரோக்கியமான துஆவாகவும் இருக்காது. எனவே இன்றிலிருந்து துஆ கேட்கின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் நான் கேட்பதை கொடுப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் துஆக்களுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறான்.